தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லிரேல் விருத்தரரும் பாலராவீர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர்பாதம் அம்மை பாதம் உண்மையே. ஆரே அறிவார் அடியின் பெருமையை, யாரே அறிவார் அங்கவர் நின்றதை, யாரே அறிவார் 68 யாக்கையை, யாரே அறிவார் அடிக்காவல் ஆனதே. சிவபெருமானின் திருவடிப் பெருமையை எவர் அறிவார்? உடலை இடமாய்க் கொண்டு அவர் திகழ்வதை யார் அறிவார்? 60 பொது தத்துவங்களுடன் 8 சிறப்பு தத்துவங்களும் விளங்கும் இருவகை உடல்களையும் எவர் அறிவார்? அவர் மூலாதாரத்திலிருந்து காப்பதை யார் அறிய வல்லார் என்பதாக திருமந்திர பாடலின் பொருள் அமைகிறது. ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிச் செய்த சிவானந்த லகரியின் 26வது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். கதாவாத்பம் திருஷ்ட்வா கிரீஷ தவ பங்க்யாக்ரி யுகலம் கிரஹீத்வா ஹஸ்தாபியாம் சிரசி நயனே வக்ஷசி வகன் சமாஸ்லிஷ்யாக்ராய புடஜலஜ கந்தான் பரிமளான் அலப்யாம் பிரம்மாத்யைஹி அமுத அனுபவிஷ்யாமி ஹிருதயே. தொடர்வது இப்பாடலின் பொருள். கிரீஷ, மலையில் வசிப்பவரே, துவாம் திருஷ்ட்வா, உம்மை பார்த்து, தவ பவ்யாங்கிரி யுகலம், உம்முடைய சுபகரமான திருவடிகள் இரண்டையும், ஹஸ்தாபியாம், இரு கைகளாலும், கிரஹீத்வா, பிடித்து, சிரசி நயனே வக்ஷசி வகன், தலையிலும் கண்களிலும் ஒத்திக்கொண்டு, மார்பில் வைத்துக்கொண்டு, சமாஸ்லிஷ்ய, இறுகத் தழுவிக்கொண்டு, ஸ்புடஜலஜ கந்தான் பரிமளான், மலர்ந்த தாமரை போன்ற பரிமள வாசனைகளை ஆக்ராய முகர்ந்து, பிரம்மாத்யைஹி, பிரம்மா முதலிய தேவர்களாலும், அலப்யாம் முதம், அடைதற்கு அரிய மகிழ்ச்சியை, ஹிருதயே, எனது இதயத்தில், கதாவா, எப்போதுதான், அனுபவிஷ்யாமி, அனுபவிக்கப் போகிறேன். தொடர்வது பாடலின் பொழிப்புரை. மலையில் வசிப்பவரே, உம்மை பார்த்து, உம்முடைய சுபகரமான திருவடிகள் இரண்டையும் இரு கைகளாலும் பிடித்து, தலையிலும் கண்களிலும் வைத்துக்கொண்டு, மார்பில் அணைத்துக்கொண்டு, இறுகத் தழுவி, மலர்ந்த தாமரையினை போன்ற பரிமள வாசனைகளை முகர்ந்து, பிரம்மா முதலிய தேவர்களாலும் அடைதற்கரிய மகிழ்ச்சியை எனது இதயத்தில் எப்போதுதான் அனுபவிக்கப் போகிறேன் என்று அங்கலாய்க்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். இக்கருத்தையே அபிராமி பட்டரும் தன்னுடைய அபிராமி அந்தாதியில் தென்னியது உன் பொன் திருவடி தாமரை, சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் என்று கூறுகிறார். நாம் நம்முடைய முற்பிறவியின் வாசனை பலத்தால் உந்தப்பட்டு நமது செயல்களை செய்து வருகின்றோம். அதனால் வாழ்க்கையில் துக்கப்படுகிறோம். இந்த சங்கிலியில் இருந்து நம்மால் வெளியே வர முடியவில்லை. நாம் சந்தோஷப்பட விரும்புகிறோம். ஆனால் நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் துக்கத்தில் போய் முடிகிறது. இதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று நாம் பயந்து கொண்டு இருக்கும் பொழுது, அந்த பயத்தை போக்கி அபயத்தை கொடுப்பது இறைவனின் திருவடிகளாகும். அதனால்தான் பெரியோர்கள் எல்லோரும் அந்த அபயம் கிடைத்ததென்றால், பகவானுடைய திருவடி கிடைத்ததென்றால், அந்த கூட்டத்தில் நாம் சேர்ந்து விட்டோம் என்றால் அதற்கு பிறகு நமக்கு பயமே இல்லை என்கிறார்கள். ஆதிசங்கர பகவத்பாதர் கூறும் வழியிலே திருவாசகத்தில் மாணிக்க வாசகரும் எத்துணை முறை சரணத்தை போற்றுகிறார். எடுத்தவுடனேயே நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க,
கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி என்று போற்றிக் கொண்டே இருக்கிறார். திருவம்பாவையிலும் நிறைவு பாடலில் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் என்கிறார். 8 வரிகள் கொண்ட இப்பாடலில் முதல் 7 வரிகளிலும் அந்த பாதங்களை போற்றி அவர் மிகவும் மகிழ்ச்சியடைகிறார். அவருக்கு குருந்த மரத்தடியில் குருவாக வந்த பரமேஸ்வரன் அவருடைய பாதங்களை கொடுத்ததிலிருந்து மாணிக்கவாசகருக்கு உலக பந்தங்கள் எல்லாம் விட்டு போய்விட்டது. அதனால் உலகை பற்றிய பயமெல்லாம் தொலையப் பெற்று இறைவனின் இணையடி நிழலில் அழகாய் வீற்றிருந்தார். சிவபிரானின் இணையடியை போற்றும் இந்த அழகான பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் கேட்டு மகிழ்வோம். கதா வா த்வாம் திருஷ்ட்வா, கதா வா த்வாம் திருஷ்ட்வா, கிரிச தவ பவ்யாங்கிரியுகலம், கிரிச தவ பவ்யாங்கிரியுகலம், गृहीत्वा हस्ताभ्यां, गृहीत्वा हस्ताभ्यां, शिरसि नयने वक्षसि वहन्, शिरसि नयने वक्षसि वहन्, समाश्लिष्टा आग्राय, समाश्लिष्टा आग्राय, स्फुटजलजगन्तान् परिमलम्, स्फुटजलजगन्तान् परिमलम्, अलाभ्यां ब्रह्मादेर्मुतम्, अलाभ्यां ब्रह्मादेर्मुतम्, अनुभविष्यामि हृदये, अनुभविष्यामि हृदये. சிவானந்த லகரியை தொடர்ந்து 63 நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் திருக்குறிப்புத் தொண்ட நாயனார். திருக்குறிப்புத் தொண்ட நாயனார் காஞ்சிபுரத்தில் ஏகாலியார் மரபில் வந்தவர். சிவனடியார்களின் துணிகளை அன்புடன் துவைத்துக் கொடுப்பார். குறிப்பறிந்து தொண்டு செய்து வந்ததால் அவர் திருக்குறிப்புத் தொண்ட நாயனார் ஆனார். ஒரு நாள் சிவபெருமான் அழுக்கடைந்த கந்தையை போர்த்து கொண்டு சிவனடியார் வேடத்தில் அவரிடம் வந்தார். அடியாரின் துணியை வெளுத்து தருவதாக கூறி வாங்கிக் கொண்டார் நாயனார். துணியை துவைத்து காய வைக்கும் போது இடைவிடாத மழை பெய்தது. வாக்கு கொடுத்தபடி அடியாருக்கு துணியை திரும்ப தர முடியவில்லையே என்று வருந்தியதால் துணி துவைக்கும் கற்பாறையில் தலையை மோதி உயிரை போக்கிக் கொள்ள முயன்றார். சிவபெருமானின் திருக்கரம் அங்கு தோன்றி அவரது தலையை பிடித்து தடுத்து நிறுத்தியது. திருக்குறிப்புத் தொண்ட நாயனார் சிவனருள் பெற்றார். சிவானந்த லகரியின் 26வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து 63 நாயன்மார்கள் வரிசையில் திருக்குறிப்புத் தொண்ட நாயனார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை
சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.